ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்ரீ வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கம்பங்கொல்லியை பார்க்க போகிறோம். அதுக்கு போகிற வழி தான் இது. இப்போ நம்ம கம்பங்கொல்லிக்கு தான் போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக சைடில் வந்து நிறைய செடி இருக்குது. இது வந்து வேறு செடி. இதுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து கடலச்செடி, கலக்காக்கொட்டை இருக்கும்ல, அது வேர்க்கடலை அந்த செடி அது. அப்புறம் மேலே ஏறி போனால் இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து தக்காளி கொல்லை. ஃபுல்லாக தக்காளி தான் இருக்குங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக தக்காளி தான். இப்போ வந்து அது வந்து மழை இல்லாதனால ஃபுல்லாக காஞ்சிருச்சு, ஏன்னு தெரியல. ஃபுல்லாக தக்காளி கொல்லி. இப்போ அப்படியே போனால் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான். அதான் காமிச்சல, இது வந்து தேங்காய் மரம். தேங்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது தேங்காவா இறனியான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ வந்து கீழேருந்து மேலே ஏறணும். இதுதான் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறது வந்து இந்த பைப் தான். இது வந்து கேவுருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இது கேவுருன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு அதையும் சேர்த்து சொல்லுங்கள். இது எல்லாமே ஒரு ஏக்கர் இருக்கும். ஆனால் கம்பங்கொல்லியில் இருக்கிறது மட்டும் ஒரு சிக்ஸ் இருக்கும். பாருங்கள், இதுதான் கேவுரு. பார்த்தீங்களா, இதுதான். இது காஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து எது பண்ணையும் பண்ணல. பாருங்கள், அந்த இடம் தான். அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பூத்தோட்டம். பூத்தோட்டத்தில் வந்து பூ பூக்காததுனால ஒரு ஜஸ்ட்டு கம்மியாக தான் பூக்குது. ஒரு 200-400 கிராம்ஸ் தான் பூக்குது. இது அதுதான் கேவுரு. வாங்க, அந்த இடம் தான் உங்களுக்கு. இப்போ அங்கே ஒரு வேப்ப மரமா, இங்கே ஒரு வேப்ப மரம், இந்த வேப்ப மரமா, இந்த வேப்ப மரம் சாமி கோயில். அது வந்து கடைசியில் காமிக்கிறேன். இது கேவுரு கொல்லி. இதாங்க நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கம்பங்கொல்லி. கம்பங்கொல்லி வந்து இப்போ ரீசெண்டாக புயல் அடிச்சதில் காமிக்கிறவாங்க. அதையும் இதுதான் கம்பு. இன்னும் கம்பு ஃபுல்லாக வரலை, அதுதான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக வராத கம்பு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய புயலில் வந்து அப்படியே எல்லாமே சாஞ்சிச்சு பாருங்கள். இதுதான் எப்படி சாஞ்சிட்ருக்கு பாருங்களேன். கொஞ்சம் புயல் காற்று, அது கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்துச்சு, அப்படியே சாஞ்சிச்சு. எல்லா கொம்பும் அப்படியே சாஞ்சிடுச்சு. பார்த்தீங்களாவே தெரியும், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுதான். இது பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரணைன்னு சொல்லுவாங்க. பரணை. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பரணை மேலே ஏறிடுவோம். இது அந்த கம்பு எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். பேர் ஆரம்பிச்சிடலாமா? இந்த பரணை மேலே ஏறுறது. ஏணி வச்சுருந்தோம், கீழே கட்டில் வச்சு வெல்டிங் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக கட்டை போட்டோம். பாருங்கள், இதுதாங்க ஃபுல்லாக கம்பங்கொல்லி. அப்படியே இந்த இடத்த பார்த்தா எல்லா இடமும் கவர் ஆகும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே இந்த புயல் வந்தது எல்லாத்தையும் சாஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக புயல்னால சாஞ்சது. முன்னெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. இந்த இடம் தாங்க ஹைலைட்டு. இது எதுக்காக இருக்குன்னு தெரியுமா? இருங்க, அது வந்து அந்த வீடியோ கிளிப்பை இப்போ பாருங்களேன். அது பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்கு இருக்கும் அதுன்னு. பாருங்களேன். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஏன் அது இருந்துச்சுன்னு. ஏன்னா வந்து நிறைய குருவி கிளிலாம் வந்து உட்காரதுனால
இப்போ வந்து எங்கள் மாமா வந்து அதே மாதிரி சவுண்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து பென்ட்ரைவில் வந்து மாற்றிட்டு இது நான் பென்ட்ரைவ் வச்சுப்பேன் பார்த்தீங்களா, அதுலேயே தெரியும். பென்ட்ரைவில் மாற்றிட்டு அதை வச்சுட்டேன். உள்ளார ஃபிட் பண்ணிட்டா அது வந்து அது பாட்டு கத்திட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இதில் கூட நடுவில் ஒரு கிளி பயப்படுறதுக்காக கழுகு சத்தமும் வச்சுருப்போம். அந்த கழுகு சத்தம் கூட காமிப்பேன், இருங்க அதில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக சாஞ்சது, ஃபுல்லாக கம்மங்குழியில் ஃபுல்லாமே சாஞ்சிடுச்சு. எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது ஃபுல்லாக சாஞ்சிடுச்சு பாருங்களேன். அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருந்த ஃபோட்டோ கூட ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த டின்னை தட்டுறது. இது வச்சு தான் நான் தட்டுறது. அந்த இடத்துல நான் வீடியோ கட் பண்ணும்போது டம்முன்னு கீழே விழுந்தாங்க பாருங்கள். ஒரு கட் பண்ணேன், போய் டங்குன்னு கீழே விழுந்தேன் நான். தெரியுதா, விழுந்துட்டு உண்மையிலே. இப்போ போயிட்டு அந்த டின்னை எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்படி தான் தட்டுவோம். அது ஜஸ்ட்டு டெமோ தான். இப்போ வந்து தட்டினதுல இந்த தாத்தா தான். இப்போ வந்து அந்த கழுகு சவுண்டு பாருங்கள், அதுதான் அந்த கழுகு சவுண்டு பாருங்கள். இது வந்து நடுவில் கேட்கும். 3 தான் இருக்கும் அதில் பாருங்கள். கேட்டுச்சா, அது வந்து லைட்டாக தான் கேட்கும். இப்போ வந்து அதுதான் அந்த சாமி கோயில். இது ஃபுல்லாக கத்திரி செடி. இது வந்து நாங்கள் பாட்டி வீடு வந்திருக்கோம், அதனால தான் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. எங்கள் வீடு சிட்டியில் இருக்கிறதுனால எதுவுமே இருக்காது. இது வந்து பாட்டி வீடு வில்லேஜில் இருக்குது. இதுதான் அந்த கோயில் போகிற வழி பாருங்கள். இந்த வேலோடு சேர்த்து சாமி எடுத்து வியூ பாருங்கள். இதுதான் அந்த சாமி. ஃபஸ்ட் நான் வேலுக்கு போய் அந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேன். அடிக்கடி அப்படி தான் பண்ணுவேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, இது வந்து மாரியம்மா கோயில். வேல் இருக்குல்ல, அதனால தான் டெய்லி வருஷம் இதுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க. இது வந்து 3 சாமி இருக்கும். பின்னாடி மரம் தான் நான் வந்து சாமியாக கும்பிடுவோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மணிலாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தேன். இது வந்து 2 மரம் இருக்குது. ஒன்று வந்து வேப்ப மரம், இன்னொன்று என்ன மரம் தெரியல பாருங்கள். இதுதான் ஃபுல் சாமி. இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா. அப்புறம் இதுதான் லாஸ்ட்டு. இதை பார்த்துட்டு டட்டா பை பைன்னு போயிட்டோம் பாருங்கள். இதுதான் ஃபுல் மரம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோதான். அந்த பூக்கொழியை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அவ்வளோதான் போயிட்டோம் நாங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, see you, bye bye.